ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் பரபரப்பாக ரொம்ப எமோஷனலான எபிசோடாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரம் நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி காவேரி கிட்ட யமுனா சண்டை போடுறதை காட்டி மறுபடியும் அதெல்லாம் ஞாபகப்படுத்தி நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கான எபிசோடில் நிறையா லாஜிக் மிஸ்டேக் இருந்துச்சு. இது காலகாலமாக சீரியலில் நடக்கிற விஷயம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ குமரனும் நிவினும் பார்த்தோம் அப்படின்னா விஜய் எப்படியாவது ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ சீக்கிரம் எப்படி கூட்டிகிட்டு வந்ததுமே ஜெயிலில் போட்டு அடைச்சாங்க அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. ஆனால் காவேரி வந்ததுக்கப்புறம் பாட்டி வந்து ரொம்பவுமே எமோஷனலாக இன்றைக்கி பேசிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து காவேரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்பவுமே கலங்கி போயிட்டாங்க. என்னால் தான் விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனை, நான் விஜயோட வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க காவேரி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் யோசிக்க முடிஞ்சு. ஏன்னா விஜய் காவேரியை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது பார்க்குற நமக்கு தான் தெரியும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தாத்தா பாட்டி அவங்களாம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாலும் இப்போ விஜய் வெளியில் கொண்டு வரதுக்கு ஏற்கனவே நிறையா பிளான்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தா விஜய் வந்து உங்கள் நிவின்கிட்ட சொல்லியிருக்காருல, நீங்கள் வந்து இந்த மாதிரி ராகினி கிட்ட பேசுங்கன்னு. அதனால் அந்த பிளான் அந்த பக்கத்து சகலைகளுடைய ரகலை ஸ்டார்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். குமரனும் நிவினும் அடுத்து அதை அதிரடியாக பார்ப்பாங்க. இங்கே பார்த்தா காவேரி ரொம்பவுமே கண் கலங்கி எமோஷனல் ஆகி ஒரு வழியாக கேட்டு அப்படியே போய் விஜயை பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் நடந்த அந்த மூமெண்ட்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே அப்படியே சினிமா பார்க்குற மாதிரி, அது ஒரு சீரியல் அப்படிங்கிறத தாண்டி சினிமா பார்க்குற மாதிரி ஒரு எமோஷனலாக ஒரு ஃபீலிங்கை கொடுத்தாங்க. அப்படியே பார்த்து காவேரி வந்து விஜயை பார்க்குறாரு, விஜயும் காவேரியை பார்க்குறாங்க. அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க. சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து என்ன அதிரடி நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ நேற்று தான் ஒரு ப்ரொமோ கொடுக்கல, 1.5 மணி நேரம் சீரியல் ஓட்டினாலும் ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ இன்றைக்கி கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே மனசு எதிர்பார்க்குது. ஏன்னா அடுத்து என்ன ட்விஸ்ட்டு நடக்க போகுதுன்னு ரொம்பவுமே பயமாகவும் கவலையாகவும் இருக்குது. ஒரு பக்கத்து பார்த்தா விஜயை பிடிச்சி சிங்கத்தை அடைச்ச மாதிரி சிங்கத்தை கூண்டில் அடைச்ச மாதிரி ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. ஆக விஜய் வந்து இப்போ வெளியில் வந்து எந்த அதிரடியும் காட்ட முடியாது. வெளியில் இனிமேல் பார்த்தோம்னா பசுபதி வெளியில் வந்துடுவாங்க. அதே நேரத்தில் நம்பிராஜனும் வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் வெண்ணிலாவோட கேரக்டரை இப்போ வரைக்கும் காட்டாமல் இருக்காங்க. வெண்ணிலாவுக்கு என்ன தான் ஆச்சு, எப்படி தான் இருக்காங்க அப்படின்னு காட்டாமல் இருக்கிறதுனால இந்த வாரத்துக்கான ஸ்டோரி வேறு ரொம்ப இனிமேல் ஸ்டோரியே ரொம்ப பரபரப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குங்க. நான் எதை பேசுறது எதை சொல்கிறதுன்னு தெரியாமல் நானுமே ரொம்பவுமே குழம்பி போய் தான் இருக்கேன். ஏற்கனவே குமரனுக்கு வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நிவின் இப்போ சொல்லிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நிவின் என்ன தான் சாக்லேட் பாயாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கோவப்பட்டு பெஸ்ட் அவுட் ஆகி ஆர்வ கோளாராக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அதை யமுனா கிட்ட சொல்கிறது தான் பெரிய பிரச்சனையாகுது. ஆரம்பத்தில் சொன்ன பிரச்சனை தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இப்போ சொன்ன பிரச்சனை இப்போ இன்னும் என்னென்னலாம் பிரச்சனையை கொண்டு வர போதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. சரி, அந்த கதையை விடுங்க, ரொம்ப தலையில் போட்டு அதை எடுத்துக்க வேணாம். அடுத்து இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ காவேரி விஜயை பார்த்து ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இங்கேருந்து கிளம்புனாலும் அடுத்து அதிரடியாக எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பசுபதியை வசமாக இனிமேல் காட்டாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நிவினோட பிளே தான் இனிமேல் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பித்து இவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்தினதே நிவின் தான். அதனால் சூப்பராக இருக்க போது. இது சம்மந்தமாக முடிஞ்சால் ப்ரொமோ வந்துச்சுனாலும் இல்லைனாலும் ஈவினிங் இன்னொரு ப்ரொமோ நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.